சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சந்தமிழ் மன்றம் தமிழ் வழி கல்வி இயக்கமும் இணைந்து நடத்தக்கூடிய உலக தாய்மொழி தினத்தினுடைய கருத்தரங்கம் பிப்ரவரி 21 வரக்கூடிய 24 அதற்கு முன்பாகவே இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமாக இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல். இந்த மண்ணினுடைய ஒன்றிய அரசியல் அமைச்சர் இருக்கக்கூடிய திருமதி அம்மையார் அவர்கள் பிச்சை எடுக்க கூட இன்னைக்கு தமிழ்ல படிச்சு பிச்சை எடுக்க கூட பயன்படாது உங்கள் மொழி அப்படின்ற மாதிரி தான் அவங்க விளையாட்டிருக்காங்க. அதனால இந்த காலகட்டத்தில் பல்வேறு வடிவங்களை இது மாதிரி சிறு சிறு குழுவாகவோ பெரும்பெரும் குழுவாகவோ முழுமையாக நாம் இது போன்ற நம்ம மொழியை அழிக்கிறதுக்கு அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இது போன்ற ஒரு செயல்பாடுகள்லாம் திட்டமிட்டே செயல்படுவதாக தான் பார்க்க முடிகிறது. அதனால இது மிக முக்கியமான காலமாக நான் உணர்றேன். சந்தமிழ் மன்றமும் தமிழ் வழி கல்வி இயக்கம் இணைந்து நடத்துறத ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். ஒரு மொழி அப்படின்னா அந்த மொழியினுடைய தன்மை அந்த நிலப்பரப்பினோடு ஒன்றி இருக்கும் என்றதான் நமக்கு நம் தாய்மொழி கற்றுக் கொடுத்த ஒரு கல்வியாகும். அது போன்ற ஒரு அந்த சமஸ்கிருதத்தினுடைய தன்மை இருக்குமே, ஆனால் நிச்சயமாக இருக்காது. ஆகையினால்தான் அந்த அம்மையார்களுக்கு மொழியினுடைய தன் மொழி மேல உள்ள பற்று இருந்தால் பிறன் மொழியை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனாலதான் அந்த அம்மையார்கள் இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழலோட இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது இன்னொரு ஒரு மொழிப்போர் வரக்கூடிய அனைத்து குழுக்களும் இருப்பதாக தெரிகிறது. நாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகினால் நாம் இதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களை எதிர்கொள்ள வேண்டும் தொடர்புகளை என்று கூறி இந்த நிகழ்வு இன்னமும் பேர் இயக்கமாக முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து தோழர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.